என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 2 பொது தமிழ்ல என்னதான் 6th இருந்து 12th வரைக்கும் வரி வரியா புத்தகத்துல அட்டை டு அட்டை படிச்சாலும் இதெல்லாம் அவ்வளவா இருக்காதுங்க. அப்படி என்ன தலைப்பு சார் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சிலபஸ்ல பகுதி ஆவுல இலக்கணம் இருக்கும். அதுல 21 தலைப்பு இருக்கும். இந்த 21 தலைப்புக்கும் புத்தகத்துல அவ்வளவா இருக்காது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு தலைப்பா செலக்ட் பண்ணி மேக்சிமம் எவ்வளோ கொஷின்ஸை உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸை கொடுக்குறோம். ஏன்னா இது பிலிம்ஸுக்கும் மைன்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இது நம்ம கம்ப்ளீட்டே பண்ணிட்டுங்க. கிட்டத்தட்ட 100 கேள்விகள் 2022 இருந்து 2024 இன்னைக்கு டேட் வரைக்கும் டிஎன்பிசியில் நடந்த கொஷின் பேப்பரை ஒருங்கிணைச்சு 100 கொஷின் ஆன்லைன் டெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய புது புக்கில் ஒரு 30 கேள்வி இருக்கு, அதையும் ஆன்லைன் டெஸ்ட் ஆகும். மற்றபடி எல்லாத்தையுமே ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தலுக்கு மேக்சிமம் எவ்வளோ இருக்குதோ ஒரு 200 இருக்குதுங்க. 200ஐயும் ஒருங்கிணைச்சு பிடிஎஃபாகவும் கொடுத்துட்டேன். இதுக்கு தாண்டி இப்போ வேற ஏதாவது கேட்டு போறானா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்லை ராசா. அப்போ நம்ம ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நீங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதுவும் 2 கேள்வி வரைக்கும் கேட்குறாங்க. புத்தகத்துல அவ்வளவா இருக்காது, கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்னைக்கு டேட்டுக்கு 148 கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துட்டோம். சரிங்களா? இதுக்கு கூடிய சீக்கிரம் நோட்ஸ் கொடுத்துட்றேன். இன்னும் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஒரு 200 கொஸ்டின் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். முடிஞ்சா இருக்கு, இல்லைன்னா இந்த டாப்பிக்கை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கு. சரிங்களா? ரைட்டுப்பா. அதுக்கு அடுத்தது எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல். இந்த எதிர் சொல் பார்த்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் அவ்வளவா இல்லைங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டா 2022 இருந்து 24 வரைக்கும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு 100 கேள்விகள் கொடுத்துருக்கோம். என்ன இன்னும் பிளான்னா இப்போ 6th இருந்து 12th வரைக்கும் அங்கங்கே இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் பிடிஎஃபாகவும் கொடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பாதிக்கு மேலே இந்த டாபிக் முடிச்சாச்சு. சூப்பர். அதுக்கு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிது. இது கூட 2 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. மெயின்ஸில் கூட இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். இதில் ஏன் மெயின்ஸில் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மள 6th இருந்து 12th வரைக்கும் 500 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குதுங்க. அப்படிங்கப்பா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சுக்கு நம்ம இதில் கரண்ட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு 80 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டோட ஒரு தனித்துவம் என்னென்னா, இந்த கேள்விகள் எல்லாம் எந்த சாப்டரில் எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்கான்றதும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றா டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வேர் சொல்லை தேர்வு செய்தல். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை கொண்டு வினையால் அணியும் பெயர்லாம் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இந்த வேர் சொல்லை தேர்வு செய்தல் கண்டிப்பாக ஒரு கேள்விகள் கேட்பாங்க. இதில் இப்போ வரைக்கும் ஒரு 50 கேள்வி முடிச்சிருக்கோம். ஆனால் இதில் நாங்கள் பிளானை ஒரு 200 கேள்விகள் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஓரெழுத்து ஒருமொழி. இதுவும் நம்மளுடைய 7th புக்லேயும் 8th புக்லேயும் தமிழ் புக்கில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தா ஒரு 100 கேள்விகள் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா மொத்தமே 42 தானே. எஸ், அவ்வளோதான் இருக்குது. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்கான்றத ஒப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போதைக்கு 30 முடிச்சுட்டு இன்னும் ஒரு 70 கேள்வி கொடுத்தாவே போதும், இந்த டாபிக் முடிஞ்சிடும். அதுக்கடுத்தது இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்தல். இது இப்போ தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தா புத்தகத்தில் அவ்வளோவா இருக்கா. திடீர்னு புத்தகத்தில் ஒரு லைன் எடுத்து அதுக்கு அப்படியே வினாவாக மாற்ற சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னமும் டாபிக் 21 தலைப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 500 கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சாச்சுங்க. அப்படிங்கப்பா. நம்ம பிளானே மினிமம் 3000 கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக ப்ராக்டிக்ஸ் கொடுக்க போகிறோம். அதில் நம்ம ஒரு 500 வந்தாச்சு. ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு.
சூப்பரே சார். இப்போதான் சார் நான் இந்த வீடியோ பார்க்குறேன். இந்த டெஸ்ட்லாம் எப்படி எழுதுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரேன். சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்லாம் இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதோ முதல்ல நம்பர் கொடுத்துருக்கேன். 9442430457. இந்த நம்பருக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. சூப்பர்ப்பா. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. சிலருக்கு கீழே வந்தீங்கன்னா வேற வீடியோலாம் காட்டும். அப்படின்னா அந்த டெலகிராம் குரூப்லாம்க்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயே ஒரு கார்னரில் மோர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மோர்ன்றது சில மொபைலில் தான், சில மொபைலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் காட்டுது. காட்டாதவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த மோர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போட்டிருக்குமோ எல்லாமே காட்டும். அதில் இலக்கணம் போர்ட்டல் அப்படின்னு எழுதியிருக்கும். இலக்கணம் போர்ட்டல் இருக்கு பாருங்க, இந்த டைட்டில் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் உங்கள் டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் குரூப்லேயே இதுலேயும் ஜாயின் ஆகலனா கூட இதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த இலக்கணத்தை மட்டும் 21 தலைப்பு இருக்கு இல்லையா, அது எல்லாமே இதில் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா. ரைட்டுங்க. இப்போ நான் முதல்ல இந்த டெஸ்ட் எப்படி எழுதலாம்னு சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு இப்போ இந்த டெஸ்ட் 2 11 to 20 கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லைனை அப்படியே கை வைங்க. எந்த டெஸ்ட் நீங்கள் எழுதணுமோ அந்த லைனை கை வைக்கணும்னு சொல்கிறேன் சரிங்களா. நான் இப்போது உதாரணத்துக்கு டெஸ்ட் 2 அப்படின்னு இருக்கிறத கை வைக்கிறேன். கை வச்சோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும், டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகும் சரிங்களா. இதில் டைட்டில் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்னு. ஏன்னா இதுலேயும் அப்படி தான் கொடுத்து வச்சுருப்போம். இருங்க நானே காமிக்கிறேன் பாருங்கள். லோட் ஆகுது, கொஞ்சம் இங்கே சிக்னல் வீக்காக இருக்குது பாருங்கள். டே 2 ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் 11 to 20. அங்கே நீங்கள் அதானே கை வச்சுங்க. 11 to 20 கேள்வி. அப்படியே இங்கே வாங்க. கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த பட்டனை கை வைங்க. அதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே காட்டுங்க. இது பாருங்க, காட்டிடுச்சா. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் அது எந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ப்ராக்கெட் கட்டி கொடுத்துருப்போம். இப்போ இந்த கேள்வி கூட பாருங்க, 19/6/2022 டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. ஸோ அதை அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ரைட்டுங்க. இப்போ நான் ஒரு டெஸ்ட் எழுதுவோம். என்ன கேள்வி பாருங்க, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அப்ப என்னன்னா கண்ணை இமை காப்பது போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணை இமை காப்பது போல அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாதுகாப்பு அப்படிதானே. ஆப்ஷன் சி கை வைக்கட்டுமா? பாதுகாப்பு தான் நினைக்கிறேன். ஆப்ஷன் சி கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணும் பாருங்க. நான் கொஸ்டின் பார்க்கும்போது பாதுகாப்பு ஆப்ஷன் சி கை வச்சிட்டேன். ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணிவிட்டு வெல் டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜும் க்ரீன் கலரில் வரும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கை வைங்க. உங்கள் மொபைலில் கரெக்டாக காட்டும். நான் ஃபோனை இப்படி திருப்பி வச்சிருக்கிறதால இப்படி நவுத்துற மாதிரி இருக்கு. உங்கள் ஃபோன்லாம் அழகாக ஆப் மாதிரி இருக்கும் சரிங்களா. இதுக்கு அடுத்த கேள்வி பாருங்களேன். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்னு சொல்லிட்டு கீரியும் பாம்பும் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2/7/2022. ஸோ கீரியும் பாம்புன்னா கண்டிப்பாக பகை தான் அப்படிதானே. சரி, நான் என்ன பண்ணுறேன், இப்போ தப்பாக அடிச்சு காமிக்கிறேன். ஆப்ஷன் பி நட்புன்னு கை வைக்கிறேங்க சரிங்களா. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் பி நான் கை வச்சுட்டேன் நட்புன்னு. அது தவறு. தவறுனா ரெட்டில் ஹைலைட் பண்ணிடும். கீழே மெசேஜும் சாரி யூ ஆர் ராங்குன்னு ரெட் கலரில் சொல்லிடும். இப்போ இது தவறாயிடுச்சு. ஆப்ஷன் பி கை வச்சு தவறாயிடுச்சு. அப்போ எது சார் சரின்னு கேட்டால், எதில் க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கோ அதுதான் சரி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கரெக்டுன்னா க்ரீன் மட்டும்தான் காட்டும், தவறுனா ரெட்டில் காட்டிட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும். சூப்பர், அவ்வளோதான். டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம். நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும் தான் 10 கொஸ்டினாக வச்சுருக்கேன்.
இல்லைன்னா 50 கொஸ்டின் தான் வைக்கலாம். 50 கொஸ்டின்லாம் வச்சா அதாவது படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு ஈஸி. பட் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு 50 கேள்விலாம் செட் ஆகாது. கரெக்டாக? ஸோ எல்லாரையும் பார்த்து தான் நம்ம இந்த டெஸ்ட் பிளானே கொண்டு போகிறோம். சரிங்களா? எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கணும் அப்படின்னு. அப்படியே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக நெக்ஸ்ட்டுன்னு ஆகிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ நான் பேக் பட்டன் வந்துடுறேன், ஏன்னா இந்த டெஸ்ட்டு போதும். இப்போ நான் மெயின் பேஜுக்கு வந்துட்டா இதில் வந்து நம்ம ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? அதெல்லாம் இங்கே பாருங்கள், இதில் ஒரு இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள், 6th to 12th அண்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் டவுன்லோடு அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்குது. சரிங்களா? இதோ இருக்குது. இது சரியாக வரல, ஓகே. அதை கை வைங்க, அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒரு தலைப்பு தான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் பார்க்கும்போது வேறு ஏதாவது தலைப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கும் பிடிஎஃப் டவுன்லோடுன்னு சொல்லியிருப்பேன். டைட்டில்லையே கம்ப்ளீட்டுன்னு எழுதிடுவேன். சரிங்களா? முடிஞ்சிருச்சுன்னா கம்ப்ளீட்னு எழுதிடுவேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் கீழே வாங்க, அப்படியே வந்து ஒன்றும் இருக்காதுங்க, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கை வைங்க. அதை கை வச்சிங்கன்னா டைமர் ஓடும், ஒரு 15 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. என்னப்பா காணுமே அப்படின்னு கீழே மேலே நவுந்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. சரிங்களா? தெரியாது எங்கே வருதுன்னு. இப்போ பாருங்கள் 13, 12ன்னு உங்களுக்கு வந்து ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால டைமர் ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. ஸோ இதே நீங்கள் உங்கள் மொபைல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது வேறு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ ஒரு 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நான் இங்கே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் அதை டவுன்லோட் பண்ணலை. சரிங்களா? ஸோ இப்படியே கீழே நவுந்து வந்தீங்கன்னா இதை இந்த பிடிஎஃபோட டெமோ கொடுத்துருப்பேன். இதுதானா அப்படின்னு ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே மேலே வந்துட்டிங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு நடுவில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 3 செகண்ட் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கரெக்டுங்களா? ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும், நீங்களே பார்த்துங்க. டவுன்லோட் நவ்னு வரும். சரிங்களா? இந்த 15 செகண்டுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணால் பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள், டவுன்லோட் நவ்னு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா பிடிஎஃப், நம்மளுது எந்த பிடிஎஃப் இருந்தாலும் இதே கான்செப்டில் தான் வச்சுருப்போம். சரிங்களா? கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக இலக்கணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிடணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அது இலக்கியமோ அல்லது தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸில், அதுவோ கூடவே இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடும், அதுவும் கூடவே ட்ராவல் ஆகிடும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் வைஸாக எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிட்டா உங்களுக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிஎஃப் மொத்தம் கொடுத்துருங்க. நான் வந்து பிரிண்ட் போட்டு படிக்கிறேன்னா அது படிக்க மாட்டீங்க, சும்மா தான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி 10 கொஸ்டின் கொடுக்கும்போதே நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. இதை மொத்தமாக பிடிஎஃப் கொடுத்தா எப்படி படிப்பீங்க? யோசித்து பாருங்கள். இதில் என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க? மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ஒரு டெஸ்ட்டுக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 100 கொஸ்டின் கூட அடிச்சு பார்க்கலாம். ஏன்னா 5 நிமிஷம் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனாவே முடிஞ்சிருச்சு. ஒரு 100 கொஸ்டின் அடிச்சு திருப்தி வந்துடும். சரிங்களா? ஸோ இது பிடிஎஃப்ல இந்த இதுவும் கிடைக்காது. ஓகேங்களா? சரிப்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.